சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். தேவதூதர் ஆதியில் தேவகுமாரராக இருந்து பிறகு விழுந்து போய் பிசாசிகளாகி போனது பற்றின பதிவானது நோவாவையும் அவரது குடும்பத்தாரையும் தவிர முழு மனுக்குலத்தையும் அழிப்பதற்கு தேவன் ஏன் ஜலப்பிரளயத்தை கட்டளையிட்டார் என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. தேவன் முதலில் ஆதாம் மற்றும் அவனது குடும்பத்துடன் மட்டுமே தொடர்பு கொள்ள விரும்பினார் என்பதை நாம் உணர்கிறோம். விழுந்து போன தூதரின் இராட்சச குமாரர் நெபிலிம் தெய்வீக சித்தத்திற்கு மாறாக உருவானவர்கள். எனவே அவர்களுக்கு ஏற்ற எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. வாழ்வதற்கான எந்த உரிமையோ உயிர்த்து எழுதலோ அவர்களுக்கு இல்லை. மறுபுறம் இயேசுவின் மரணத்தால் மீட்கப்பட்ட ஆதாமின் சந்ததியினர் அனைவருமே நித்திய ஜீவனுக்கான முழு வாய்ப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக மரணத்திலிருந்து மீட்கப்படுவார்கள். ஜலப்பிரளயத்திற்கு பிறகு பாவம் செய்த தூதர்கள் உருமாறி மீண்டும் ஆவியின் ரூபத்தை அடைந்தனர். அவர்கள் மீது விதிக்கப்பட்ட தண்டனையை பற்றி பரிசுத்த பேதுருவும் பரிசுத்த யூதாவும் சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை ஆதியின் நிலைமையை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4, யூதா 6. விழுந்து போன தூதர்களின் பிசாசுகளின் சுதந்திரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. அவர்களால் வெளிச்சத்தில் தந்திரங்களை பயன்படுத்த முடியவில்லை. முன்பு போல் தூதர்களாகவும் உருமாற முடியவில்லை. இவ்வாறாயினும் கோபாக்கினையின் மகா நாள் வரும்போது இந்த விழுந்து போன தூதர்கள் மனிதர்களாக உருமாறவும் அதோடு கூட கலகத்தின் வலிமை மிக்க காரணிகளாக மாறவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர்களது வரம்புகள் மறைமுகமாக தெரிவிப்பதை கவனியுங்கள். இந்த யுகம் முடிவடைந்து மேசியார் ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் சம்பவிக்கப் போகிற உபத்திரவ காலத்தில் இந்த விழுந்து போன தூதர்களின் பங்களிப்பு பெரிதளவில் இருக்கும் என்று மற்ற வேத வாக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த விழுந்து போன தூதர்கள் டார்டாரஸ் எனப்படும் நமது பூமியின் வளிமண்டலத்திற்கு தள்ளப்பட்டனர். தூதரில் ஒரு கேரூப் ஆக உயர் ஸ்தானத்தில் இருந்த சாத்தான் பிசாசுகளின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். அவர்கள் எங்கோ தூரத்தில் அவியாது எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியில் அல்லாமல் மாறாக முடிந்த அளவிற்கு மனுக்குலத்திற்கு மிக நெருக்கமாகவே காணப்படுகிறார்கள். உருமாற அனுமதிக்கப்படாதவர்களாய் அவர்கள் ஆட்டி படைக்கவும் புலனாகாதவற்றை காணும் ஆற்றல் மற்றும் புலனாகாதவற்றை கேட்கும் ஆற்றல் ஆகியவற்றால் பேய்களாக மாறவும் முற்படுகிறார்கள். அவர்களின் உண்மை குணம் தெரிந்துவிட்டால் மனுக்குலம் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். ஆகையால் அவர்கள் இறந்தவர்களின் பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து ஆவியுலக இடையீட்டாளர் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். ஆமென்.